சென்னையில் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை தயாரிப்பதற்கான பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் வீடு வீடாக சென்று தரவுகளை சேகரித்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். SIR எனப்படும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் தயாரிக்கும் பணி அடுத்த 30 நாட்கள் தமிழ்நாட்டில் நடைபெற உள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களுடைய பெயர் நீக்கப்படாதது, முகவரி மாற்றியவர்களுடைய வாக்குரிமை திருத்தப்படாதது, ஒரே நபருக்கு 2 இடங்களில் வாக்குரிமை இருப்பது என பல்வேறு சர்ச்சைகள் நீண்ட காலமாக நிலவி வரும் நிலையில் அதற்கு முடிவு கட்டும் விதமாக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தகுதியான நபர்கள் மட்டுமே வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் திருத்தும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில இந்த பணிகள் தொடங்கி இருக்கும் நிலையில ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய இந்த காட்சிகளில் பார்க்க முடிகிறது. வடபழனி பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்களில் தற்போது சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது களத்தில் இறங்கி வீடு வீடாக சென்று ஆவணங்களை சரிபார்க்கும் பணியில் தொடங்கி இருக்கிறார்கள். 2002 மற்றும் 2005ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டே இந்த பணிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது வீடுகளுக்கு சென்று இந்த ஆய்வுகள் நடைபெற இருக்கிறது. அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் அடங்கிய குழுக்கள் வீடுகளுக்கு வந்து பழைய வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்கள் அந்த விவரங்களை கேட்டு 18 வயது நிரம்பியவர்கள் இருந்தால் அதற்குரிய விண்ணப்ப படிவங்கள் குறித்து உறுதிமொழி படிவத்தையும் வழங்கி வருகிறார்கள். இந்நிலையில் அவர்களிடம் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அடுத்த ஒரு மாத காலத்திற்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6,50,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கும் நிலையில வீடு வீடாக சென்று 3 முறை வாய்ப்பளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு வராங்க, அவங்க வீடு பூட்டி இருக்குது அப்படின்னா மறுமுறையும் வருவாங்க. அந்த மாதிரி 3 டைம் அந்த பகுதிக்கு வருவாங்க. அரசியல் கட்சி பிரமுகர்களும் இருப்பதன் காரணமாக எந்தெந்த வீடுகளில் யார் யார் இருக்கிறாங்க, பெயர்கள் விடுபடாத வண்ணம் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே SIRக்கு தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.